திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பட்டுப்புழு வளர்ப்பை நம்பி வாழும் விவசாயிகள் தற்போது கண்ணீரில் தவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிலில் 7 நாட்கள் வயதுடைய இளம் புழுக்களை விவசாயிகளுக்கு அரசு வழங்குகிறது. அரசு வழங்கும் அந்த இளம் புழுக்கள் தரமற்று இருப்பதாலும் பால் புழு நோய் போன்ற கொடிய நோய்கள் தாக்குவதாலும் புழுக்கள் கூடுகட்ட முடியாமல் கூட்டம் கூட்டமாக இறந்து விடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இப்ப சமீப காலமா தொடர்ந்து 4 பேட்சா புழு தலை பூரா தின்னுட்டு கூடு கட்டுறதில்ல. ஒன்று பால் புழு அப்படிங்கிற ஒரு நோய், ஒரு வகையான வெள்ளை திரவம் அந்த நோய் தாக்குதல் ஈடுபட்டு அந்த புழு கூடு கட்டுற இயலாமல் இருக்கிற புழுவையும் நோய் தாக்குதல் தீவிரப்படுத்திடு, அல்லது பிளாட்சரிஸ், இப்படி ஏதோ ஒரு கடுமையான நோய் தாக்குதல்ல எல்லா தலையும் தின்ன விட்டு கடைசியில கூடு கட்ட முடியாம டோட்டலா எங்களுக்கு லாஸ் வரும். கடந்த 2020 முதல் தரம் குறைந்துள்ள புழுக்களால் உழைப்பு வீணாவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் 840 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பட்டுக்கூடு தற்போது வெறும் 380 முதல் 550 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் அறுவடைக்கும் போக்குவரத்துக்கும் கூட செலவுக்கு போவதில்லை என குமுறுகின்றனர். கர்நாடகாவுக்கு சென்று விற்பனை செய்தால் மட்டுமே ஓரளவு லாபம் கிடைக்கும் என்ற அவல நிலையில் இடைத்தரகர்களின் பிடியில் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு பேட்சுக்கு ஒரு 100 முட்டை வளர்த்துறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20,000 கூட நாங்கள் விவசாயம் அந்த பட்டு தொழில் பண்ணி வச்சு எடுக்கிறது இந்த 3 வருஷமா சரியான முறைக்கு எடுக்கிறது இல்லை. புழுவு கொடுக்குற சாக்கி சென்டர்கார கேட்டால் அவங்க கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு முட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் அந்த முட்டையை உங்களுக்கு வச்சு பொறிக்க வச்சு கொடுக்குறோம், நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறாங்க. குறைஞ்ச விலைக்கு தான் வாங்குறாங்க. இல்லை கொண்டு போக முடியாத துணைக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப கம்மியாக தான் தரம் கொடுக்குது. அதுக்கு அதிகாரிக்கு கேட்டது நல்ல பதில் வர மாட்டேங்குதுங்க. இல்லைன்னா அடுத்தபடியாக ராமநகர் தான் போகணும் மார்க்கெட்டுக்கு, ரொம்ப தூரம் போய் வித்துட்டு வர வேண்டியது இருக்குது. அரசு நேரடியாக பட்டுக்கூடுகளை கொள்முதல் செய்து தங்கள் துயரத்தை போக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒரே கோரிக்கை. இதுகுறித்து விசாரணை நடத்தி தீர்வு காணப்படும் என பட்டுப்புழு வளர்ப்பு அலுவலர் கீதா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சரவணகுமார்.